வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் உள்ள அந்த புரிதல் இருக்காது. எப்படி சார் புரிதல் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இங்க சூரியன் அதிகாரம், வெப்பம். அப்போ நம்மள அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு அவங்க அங்க பாத்தீங்கன்னா புரிதல் இருக்காது. ஒரு சில பழம் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் 7ல அமர்ந்தா வெப்பம் தாழாம மனைவி வீட்டை விட்டு போயிடுவாங்கிறது ஒரு விதமான பழமொழியே இருக்கு. 7ல சூரியனா பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. எப்படின்னா, கருத்து மோதல்களால அவங்க பிரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வளர்த்துக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு இருக்கா, இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கா, செக் பண்ணி பாருங்க. என்ன பண்ணுங்க, இதுதான் உங்க நிலைமைன்னு நீ தெரியும் போது என்ன பண்ணணும், நம்ம புரிதல் வளர்த்துக்கணும். அடுத்தபடியா சந்திர பகவான் உங்களுடைய 7ஆம் பாவத்துல அமர்ந்திருக்காரு. அப்ப சந்திரன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்கும் போது சந்திரன் 2 பக்கமா நீங்க எடுத்துக்கணும். சந்திரன் பாவிலையும் வருவாரு, சுபர்லையும் வருவார். அதாவது வளர்பிறை தேய்பிரையை பொறுத்து. அப்போ இந்த சந்திரன் 7ஆம் இடத்துல அமர்றாருன்னா வாழ்க்கை துறை அழகானவங்களா இருப்பாங்க, இனிமையா